சமுதாயத்தின் உயர்ந்த பிரிவுகளில் இருந்து வருபவர்களாக இருப்பினும், எங்களால் இயன்றதான யாம் அளிக்கும் எளிய பிரசாதத்தை வந்து ஏற்றுக்கொள்கின்றனர். சில சமயங்களில் ஆ அங்கத்தினர்களும் ஆதரவாளர்களும் பக்தி தொண்டு முறைகளைப் பற்றி மிகவும் நம்பிக்கையுடன் விசாரிக்கின்றனர். அவர்களுக்கு இதை விளக்கிக் கூற நாங்கள் முயற்சிக்கிறோம். இவ்வாறாக எங்கள் இயக்கம் உலகம் முழுவதிலும் வெற்றிகரமாக பரவிக்கொண்டுள்ளது. மேலும் எல்லா நாடுகளிலும் உள்ள அறிவாளிகளின் சமூகம் படிப்படியாக நமது கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மதிப்பை சரியாக உணர்ந்து வருகிறது. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாக்கயா சக்ஷுருன்மிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ வசாதி கௌர பக்தவருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஸோ எல்லா பக்தரும் இந்த உபதேச அமிர்தாவோட சத்சங்கத்துக்கு உங்களை வந்து வரவேற்கிறோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது பிரீத்தி லக்ஷணம் என்ற ஒரு பொருள் இது. அதாவது பக்தர்கள் வந்து சாங்கித்யம் எடுத்துக்கணுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த 6 வகையான இந்த அன்பு பரிமாற்றத்தில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்கிறாங்க. அந்த 6 அன்பு பரிமாற்றம் என்னென்னா, கிஃப்ட்ஸு கொடுக்குறது, பரிசாக கொடுக்குறது, அன்பளிப்பை வந்து தானமாக கொடுக்குறது, அப்புறம் வந்து அதே மாதிரி அன்பளிப்பை வந்து அதே மாதிரி தானத்தை வந்து நம்ம அன்பளிப்பாக ஏற்றிக்கிறது. இன்னொன்று வந்து நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த ரகசியமான சில கருத்துக்கள் எல்லாமே ஒரு தூய்மையான பக்தர் அப்படின்னா, தூய்மையான பக்தர் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பக்தர்கிட்ட நம்ம வந்து பகிர்ந்துக்கணும். அதை வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்கொயரிங் கான்ஃபிடென்ஷியலி அதை பற்றி நம்ம வந்து விசாரணை கூட பண்ணலாம், என்கொயரி பண்ணிக்கலாம். இதை பற்றி எனக்கு தெரியாது, எப்படியா சொல்லுங்கன்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம இதான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது அக்செப்டிங் பிரசாதம். அதாவது பக்தர்கள் வந்து கிரகஸ்தாஸ் முக்கியமாக வந்து வீட்டில் வந்து நிறைய சத்சங்கம், இந்த மாதிரி சத்சங்கம் ப்ரோக்ராம் இப்போ பெங்களூரில் வேறு பெரிய பெரிய சிட்டியில், ஈவன் நம்ம ஒசூரில் கூட நிறைய இடத்துல வந்து வீட்டுக்கு வீட்டே போய் தாமோதர மாதம் பேர் சொல்லி அங்கே வீட்டில் வந்து எல்லாருக்குமே தாமோதரம் இந்த லேம்ப் நம்மள பண்ணோம். நம்ம இப்போ மூக்கண்டு பல்ல பண்ணோம் இல்லை, அந்த மாதிரி வீட்டுக்கு போய் டியூஷன் சென்டர்ஸ்க்கு அந்த மாதிரியெல்லாம் போய் அவங்ககிட்ட தாமோதரம் இது பண்ணி வச்சு ஆரத்தி பண்ணி வச்சு அங்கே அப்படியே ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவோம், சத்சங்கம் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு சின்ன ஸ்மால் கீர்த்தன் ஒரு 10 மினிட்ஸு, ஒரு 45 to 1 hour வந்து ஒரு கிளாஸ் கொடுப்போம். அந்த மாதிரி சத்சங்கத்தை பற்றி கிளாஸ் கொடுப்போம், மனித வாழ்க்கை பற்றி கிளாஸ் கொடுப்போம். இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெம்பிளில் கூட இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கோவர்தன பூஜை நடந்தது. அந்த கோவர்தன பூஜையில் தாமோதரம் லேம்ப்பு நம்ம ஆஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி கோவர்தனை பற்றி சொல்லுவோம். அதே மாதிரி கிருஷ்ண கான்சியஸை பற்றி சொல்லுவோம். ஸோ இப்படியெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நம்ம வந்து எப்போ அந்த சௌகரியத்தை நம்ம உருவாக்குனா தான் மக்கள் வருவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கோவர்தன பூஜைனா தெரியாது, தாமோதர மாசானா தெரியாது, கௌரங்க சைத்தன்ய மகாபிரபு பற்றி தெரியாது, நித்யானந்த பிரபு பற்றி தெரியாது. இதெல்லாம் எப்போ தெரியும்னா, நம்ம மாதிரி பக்தர்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவகாசத்தை கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தா தான் இவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ நம்ம கூட கோவர்தன பூஜை பண்ணோம், யாருக்குமே கோவர்தன பூஜை தெரியாது, கோ பூஜை பற்றி தெரியும், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணோன்றதில் யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம அந்த மாதிரி நம்மளோட பகுதியில் நம்ம இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா எல்லாருமே வருவாங்க. எல்லாருமே வந்து அதில் வந்து பங்கேற்றுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் ஜென்மாஷ்டமியில் பார்த்தா அபிஷேகமெல்லாம் நிறைய பேர் பார்த்து நிறைய சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ், பானிஹட்டி ப்ரோக்ராம் இருக்குது, அதை பற்றி நம்ம யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து பிரபுபாதர் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே நம்ம எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக குரோஸ்தாஸ் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அத்வைதாச்சாரியா சொல்கிறாங்க, பஞ்சதத்துவ அத்வைதாச்சாரியா சொல்கிறாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதான்னு சொல்லி அத்வைதாச்சாரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்தரும் வந்து வீட்டில் ஒரு வாரமோ இல்லை 15 நாளுக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா பக்தர்களும் அழைச்சிட்டு அந்த பக்தர்கள் எல்லாமே நீங்கள் பகவானோட நாமத்தை கொடுக்க சொல்கிறாங்க. முக்கியமாக பகவானோட நாமத்தை. இதெல்லாம் முக்கியமான குறிக்கோள் எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா, நாமத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். பகவான நாமத்தை வந்து அவங்களுக்கு அவங்க போய் ரீச் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து பக்தராக்கணும். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இதெல்லாமே நம்ம இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணி அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கணும். நிறைய பிரசாதத்தை குடிக்கணும். நிறைய இந்த பிரசாதம் கொடுக்கும்போது நல்லா
தூய்மையான ஒரு உணர்வில் வந்து நம்ம போகா வந்து ப்ரிப்பேர் பண்ணி பகவானுக்கு ஆஃபர் பண்ணி இந்த பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் பரிமாறணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், பிரீத்தி லக்ஷணம். அதாவது நம்மளோட ஒன்ஸ் மைண்ட் இன் கான்ஃபிடென்ஸ், ரிவீலிங் ஒன்ஸ் மைண்ட் இன் கான்ஃபிடென்ஸ். இதில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பின்னடிப்பாங்க. எப்படிடா இதெல்லாம் சொல்கிறது, பிரபுக்கிட்ட எப்படி சொல்கிறது, மாதாஜிஸ் கிட்ட எப்படி சொல்கிறது, பக்தர்கிட்ட எப்படி சொல்கிறது சொல்லி நம்ம வந்து தவிச்சிட்டு இருப்போம். சில டவுட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும். சில ரகசியமான சில கருத்துக்கள் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் எல்லாமே சொல்ல முடியாது. அதனால் இங்கே என்ன ரூபகோசம் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எந்த பக்தர்கிட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கோ அந்த பக்தர்கிட்ட வந்து அந்த பக்தர் வந்து நீங்கள் சொல்கிற ஒரு பக்தர் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா முக்கியமாக கவனமாக கேட்டுக்கோங்க. அவங்க யாரை எந்த பக்தரை பற்றியும் அபராதம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பக்தராக இருக்கணும் அவர். அவங்களோட அவங்களோட பக்தி வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ஸை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணும். சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு பக்தர்கிட்ட போய் இப்போ நம்ம சொல்லுவோம்னு நினச்சிக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பக்தர் சரியில்லை, அந்த பக்தர் சரியாக பண்ணுறதில்ல, இந்த பக்தர் பக்தி நல்லா பண்ணுறாங்க, அந்த பக்தர் சரியாக கிளாஸுக்கே வரதில்லை, இந்த பக்தர் வந்து கோயிலுக்கே வரதில்லை. இவர் வந்து அவங்கள பற்றி சொல்கிறது, இவங்கள பற்றி சொல்கிறது. ரவீந்திர ஸ்வரூப் பிரபுன்னு சொல்லி ஒருத்தர் பிரபுபாதரோட டிசைபிள் இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஸ்பீக் டு த டிவோட்டிஸ், டோன்ட் ஸ்பீக் அபவுட் த டிவோட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பக்தர்கிட்ட பேசுங்க, ஆனால் பக்தர்களை பற்றி குறை சொல்லாதீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் எல்லாருமே டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பக்தியில் வந்து முன்னேற்றத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு காரணமே இதே தான். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ரெண்டு பக்தருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 2 பக்தருக்கு ப்ராப்ளம் இருந்தால் அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ சம் ஈகோ ப்ராப்ளம்னால பேசிகிட்டு இருப்பாங்க நினைக்கிறோங்க. இதை பார்த்து 3வது பக்தர் அங்கே வருவாங்க. அந்த 3வது பக்தர் வந்து இதை கேட்டுக்கிட்டு இவங்க இந்த பக்தரோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாங்க. அந்த 4வது பக்தர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு சத்சங்கத்தில் வந்து கலந்துக்குவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதோ பகவத்கீதையில் இருக்கிற ஸ்லோகாஸை மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை அவங்க படித்ததை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதோ இதெல்லாமே விட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த 2 பக்தர்கள் இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த 2 பக்தர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, டெம்பிளில் கோயிலில் வந்து பிரசிடெண்ட் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ணுறாங்க, அவங்க இன்சார்ஜ் இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த 4வது பக்தர்கிட்ட 3வது பக்தர் 4வது பக்தர்கிட்ட சொல்லுவாங்க. 4வது பக்தர் என்ன பண்ணுவாங்க, அந்த சத்சங்கத்தில் வரவங்கக்கிட்ட ஆன்மீகத்தை பற்றியோ இல்லை கிருஷ்ணர் லீலைகளை பற்றியோ கிருஷ்ணரோட குணத்தை பற்றியோ நாமத்தை பற்றியோ பேசாமல் இந்த பர்டிகுலர் கருத்தை பற்றி பேசுவாங்க. இப்படியெல்லாம் நடக்குது கோயிலில், இப்படியெல்லாம் சத்சங்கத்தில் நடக்குது, இதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் அது வந்து உண்மையாக நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்காதான்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாருமே ஒருத்தராக சொல்லுங்கள். நம்ம பக்தர் எல்லாமே மீட் பண்ணால் நம்ம யாரை பற்றி பேசணும், இந்த 2 பக்தர் வந்து சண்டை போடுறாங்கன்னு நினச்சிக்கோங்க, அதை பற்றி நம்ம பேசணுமா இல்லை வந்து நம்ம படித்ததை பற்றி பேசணுமா இல்லை நம்ம கேட்டதை பற்றி கிருஷ்ணரை பற்றி கேட்டதை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பிரபுபாதர் கேட்குறாரு, யாரை பற்றி நம்ம பேசணும், கிருஷ்ணரை பற்றி பேசணும். பகவான் கிருஷ்ணரை பற்றி பேசணும், கிருஷ்ணர் லீலைகளை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், 2 பக்தர்கள் வந்து யாரை பற்றியோ பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க, ஏதோ குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்தரை பற்றியோ மேனேஜ்மெண்ட்டை பற்றியோ இல்லை வேறு சேவையை பற்றியோ. இப்போது ஒரு கோயிலில் ஒரு என்ன சின்ன ப்ராப்ளமு, ஒரு டீம் ஆஃப் டிவோட்டிஸ்க்கு வந்து ஆக்சுவலாக இங்கே டீமாக பிரிச்சிருவாங்க. எல்லா கோயிலும் அப்படி தான், நிறைய பக்தர்கள் இருக்கிற இடத்துல வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக டீம் வைஸாக பிரிச்சிருவாங்க. இல்லை ஸ்கெட்யூல் போட்டு ஒரு வாரமும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு சேவை இருக்குன்னு சொல்லி பிரிச்சிருவாங்க. ஸோ நாங்களாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மண்டே ஒரு டீம் வருவோம். மண்டே ஒரு டீமில் அந்த டீமில் வந்து சமையலுக்கு ஒரு 3-4 பேர் வருவோம், பூ கட்டுறதுக்கு ஒரு 4 பேர் வருவோம், அப்புறம் வந்து டிடி வர்ஷிப் பண்ணுறதுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 பேர் வருவோம், அப்புறம் வந்து அந்த டிடிஸோட பார்ட்ஸை வந்து ஆர்த்தி பிளேட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டிவோட்டி வந்து அலாட் பண்ணுவோம். இந்த மாதிரி டீமாக பிரிச்சிருவோம், டேயாக பிரிச்சிருவோம், அந்தந்த ஸ்கெட்யூல் போட்டுருவோம். ஸோ இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் என்ன பண்ணாருன்னா 3 வாரமாக வரவே இல்லை. நான் 3 வாரமாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 4வது வாரமாக வரல. இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட சர்வீஸை வந்து மற்றவங்களுக்கு வந்து டெலிகேட் பண்ணுறாங்க. அதாவது இவரோட சேவையை வந்து மற்றவங்கள வந்து நியமிக்கிறாங்க, நீ போய் பண்ணிவிடு எனக்கு பதிலாக சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்து டீமில் இருக்கிற மற்ற பக்தர் என்ன பண்ணாங்க, இந்த பக்தர் பாருங்கள் இவர் சேவை பண்ணாமல் தனக்கு ஒருத்தரை வந்து வேலைக்காரனை வச்சு அவரை வச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லி
இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இஷ்யூ என்ன பண்ணோம்னா, அந்த டீம் லீடர் இருப்பாங்க, டீம் லீடர்கிட்ட நம்ம கொண்டு போகணும். டீம் லீடர்கிட்ட கொண்டு போனால் டீம் லீடர் என்ன பண்ணணும், அவர் வந்து அவரை பற்றி குறைய சொல்லக்கூடாது. யாருக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லி அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிடணும், இல்லை அவங்கள நேராக கூப்பிடணும். அவங்க வர முடியலன்னா கால் பண்ணி கூப்பிடணும். ஏன் பிரபு நீங்கள் 3 வாரமாக இது 4வது வாரமாக நீங்கள் சேவைக்கு வரல, உங்களோட கோட்டா இப்போது, உங்களோட டர்ன் இப்போது நீங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நினச்சிக்கோங்க அந்த டீம் லீடரு. அப்போ இவர் சொல்வார், பிரபு நான் வந்து இந்த மாதிரி, இவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே, இவர்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி இவங்க வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டாங்க. இந்த பிரபு எப்பவும் வந்து மற்றவங்களுக்கு டெலிகேட் பண்ணுறாங்க, இவங்க சேவையை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்க. அந்த தப்பாக பேசின காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும், இவங்க வந்து என்ன ப்ராப்ளம்ன்றது வந்து பார்த்துக்கணும். என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, எதுக்காக இதை பற்றி நம்ம பேசுகிறோம், என்ன இஷ்யூன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம். எதுக்காக வருதுன்னா, நம்ம சேவை பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகுது. நம்ம ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகிறதுனால ஏன் இந்த மாதிரி ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்கே 6 பேருக்கு அந்த 4 பேர் 5 பேர் தான் வந்திருக்காங்க, 6வது மெம்பர் வரல, வேறு யாரையோ புது ஆளை போட்டிருக்காங்க அவங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த புது ஆளை போடுறதுக்கு முன்னாடி இந்த டீம் லீடருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், பிரபு நான் இந்த மாதிரி வர முடியல, நான் லாஸ்ட்டு 3 வாரமே நான் பண்ணிட்டேன், அதனால் 4வது வாரம் வந்து என்னால் வர முடியல, அதனால் வேறு இது போட்டிருக்கேன், எனக்கு ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். 1. 2வது வந்து இந்த டீம் லீடரோ அல்லது டீம் மெம்பர்ஸோ என்ன பண்ணணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இவர்கிட்ட கால் பண்ணி ஆக்சுவலாக டீம் லீடருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நம்ம டீம் லீடர் ரிப்போர்ட் பண்ணால் டீம் லீடர் கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்கள் வரல, பக்தர்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அப்போ அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்படி இருக்குது, அவர் பர்சனல் இருக்குது, அதனால் அவர் இதுக்கு பின்னாடியே 3 வாரம் அவர் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த 4வது வாரம் வர முடியலன்னு சொல்லி அவங்க சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஏன்னா இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு வீட்டில் வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லை, இல்லை எங்கேயோ வெளியே ஊருக்கு போகணும், அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பக்தர் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுங்க ப்ரோ, நீங்கள் பண்ணிவிடுங்க மாதாஜி, நீங்கள் பண்ணிவிடுங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே டீம் லீடர்கிட்ட நம்ம கொண்டு போகணும். ஆக்சுவலாக ஒரு டெம்பிளுக்கும் ஒரு அத்தாரிட்டின்னு இருப்பாங்க. எல்லா டெம்பிள்ஸ்லேயும் எல்லாரோட சத் சங்கத்திலும் ஒரு அத்தாரிட்டின்னு இருப்பாங்க. அந்த அத்தாரிட்டிக்கு வந்து எவ்ரி மெம்பர் ஆஃப் தி டிவோட்டி ஷுட் ஆல்வேஸ் ரிப்போர்ட் டைரக்ட்லி டு தி அத்தாரிட்டி. ஆக்சுவலாக டெம்பிள் பிரசிடெண்ட் வேறு, ஆக்சுவலாக டெம்பிள் கமாண்டர் வேறு. ஒரு டெம்பிளுக்கும் எல்லாமே பிரசிடெண்ட்டை பார்க்க முடியாது, எல்லாமே யார் தலைமை எடுக்கிறாங்க அவங்க பார்க்க முடியாது. அதனால் கமாண்டர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பெரிய டெம்பிளில் சொல்கிறேன். சின்ன சத் சங்கத்தில் என்ன பண்ணலாம், நம்ம மாதிரி சத் சங்கத்தில் நீங்கள் டைரெக்டாக யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அவங்க வந்து ஓகே சரி மாதாஜி, ஏன்னா வர முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம வான்னு சொல்லி வரப்படுத்த முடியாது. நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி சர்வீஸ் இருக்குது, நீங்கள் வரலாம், நீங்கள் ஏற்றிக்கலாம், இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறதுனால நீங்கள் நாளைக்கு வந்து பக்தரோட சாங்கித்யம் உங்களுக்கு அதிகமாகும். உங்களோட அதாவது என்ன சொல்கிறாங்க, குரு பூஜையில் சொல்கிறாங்க, இது என்ன சொல்கிறாங்க, பிரேம பக்தி ஜாகவத்தே அவித்யா விநாச ஜோத்தே, அவித்யா எல்லாமே போயிடும். அப்புறம் என்னது, நம்ம இதயத்தை பிரேம பிரக்ஷவனம் ஆகும், பிளாசம் ஆகும், மலரும், தாமரை மாதிரி மலரும். அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணோம், நம்ம வந்து டிவோட்டி வந்து கவுன்சிலிங் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் உங்களால் முடியுது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும். அதை விட்டு ஆளுக்கு ஒருத்தர் போய் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இந்த ஏதோ சூறாலியே என்னமோ சொல்லுவாங்க தமிழில், எனக்கு அந்த கரெக்டாக வேர்டுன்னா தெரியல, மேபி ஐ எம் ராங். சூறாவளி மாதிரி எல்லாருக்கும் பரப்பிடுறது, இந்த டிவோட்டி சரியில்லை, இந்த டிவோட்டி இது பண்ணுறதில்ல, சேவையாக பண்ணுறதில்ல, இந்த டிவோட்டிக்கு படிக்கவே தெரியாது, இந்த டிவோட்டி இத்தனை வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் குறைகள் சொல்ல என்ன ஆகுது, நாளைக்கு அந்த அபராதமோட அந்த லிஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நம்மளோட பக்தி தொண்டு வந்து குறைஞ்சிட்டே வரும். நம்ம பண்ண பக்தி ஒரு 50% நம்ம பக்தி பண்ணியிருக்காங்கன்னா அது குறைஞ்சிட்டே வரும். அதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஒரு சீரியஸான டிவோட்டி கிட்ட, அந்த டீம் லீடர்கிட்டையோ இல்லை அந்த யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும், கான்ஃபிடென்ஸாக ஷேர் பண்ணி. சில விஷயங்கள் எல்லாமே எல்லார் முன்னாடியும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் என்ன செய்யணும், நீங்கள் நம்ம தனியாக கூட போய் பேசலாம், தனியாக கால் பண்ணி சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கும் பிரபு, இந்த மாதிரி நான் என்னால் வர முடியல. அது வந்து ரியலாக வந்து நல்லா மேனஸ்ன்னு சொல்கிறாங்க, குட் மேனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஏக்கத்தை பற்றி நல்லா புரிஞ்சுட்டு நல்லா பேசுகிறாங்கன்னு அர்த்தம், நல்லா செயல்படுறாங்க, நல்லா பணியாற்றுறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அதனால தான் இந்த மாதிரி இஷ்யூ வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த இதை வந்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் இன்னொன்று, நம்ம வந்து ஆன்மீகத்தில் கூட நம்மளுக்கு நிறைய டைமில் என்ன ஆகுதுன்னா, சில சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அது வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் நம்ம பேச முடியாது. இப்போ சப்போஸ் பாருங்கள், பிரபுபாதர் டைமில் வந்து ஒரு 3 டிவோட்டி இருந்தாங்க, ஃபாரின் டிவோட்டிஸு, ஹவர்ட், கீத் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் தெரியல, 3 பேர். இதில் கீத் என்றவங்க வந்து ரொம்ப சீனியர் டிவோட்டி. இவர் என்ன செஞ்சாங்க,
ஒரு தடவை பிரபுபாத் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சி குரு இஸ் நாட் அ காட், பட் எனி பர்சன் who claims that he is a god is a dog ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாராவது ஒரு குரு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேரளவுக்கு குரு இருப்பாங்க. அந்த மாதிரி குரு வந்து நான் தான் கடவுள்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து பகவான் கிடையாது, அவர் நாயன்னு சொல்லி பிரபுபாத் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க முன்னாடி. இதை வந்து அவங்க நல்ல இந்த ஃபாரின் டிவோட்டிஸ்லாம் எப்படின்னா, அவங்க வந்து பிளாங்க் ஸ்லேட்டில் பல்பம் எடுத்து எதுவுமே எழுத மாட்டாங்க, எல்லாமே பிளாங்காக இருக்கும், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஏதாவது நம்ம சொன்னால் தான் அவங்க எழுதுவாங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸ் எப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சுருப்போம் ஸ்லேட்டில், நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கருத்துக்களெல்லாம் ஸ்பெகுலேஷன் பண்ணி எழுதி வச்சுருப்போம். அதெல்லாமே தொடைக்கணும், அதெல்லாமே தொடைக்கிறது நிறைய இதாகும். அதனால் நம்ம ஒன்று சொன்னால், நம்ம குரு ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று சொல்லுவோம், நம்ம ஒரு நாலு கருத்துக்கள் சொல்லுவோம். இல்லை பிரபு இது இப்படி, நான் அங்கே பார்த்தேன், நான் இங்கே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 3 பேர் வந்து பிரபுபாதர்கிட்ட எப்படி கேட்கறது எப்படி இது சீக்கிரட்டாக கேட்கணும். ஏன்னா பிரபுபாதர் இந்த மாதிரி சொல்லி மறுபடியும் இப்போ என்ன சொல்கிறாங்க, பிரபுபாதர் வந்து குரு இஸ் லைக் அ காட் பட் இஸ் நாட் காட்னு சொல்கிறாங்க. குரு வந்து ஒரு ஆன்மீக குரு வந்து, தூய்மையான குரு வந்து பகவான் மாறி, ஆனால் பகவான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பிரபுபாதர் வந்து அன்றைக்கி வந்து யார் பகவான்னு சொல்கிறாரோ அவங்க வந்து நாயன்னு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து குருவே வந்து பகவான்னு சொல்கிறாருன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு குழப்பமாயிடுது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ரூமுக்கு போயிட்டு 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன இப்படி பிரபுபாத் இப்படி சொல்லிட்டாரு, இப்போ யாரை கிட்ட கேட்குறதுன்னு சொல்லி கீத் கிட்ட கேட்குறாங்க. கீத் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிருக்கீங்க, பிரபுபாதர் என்றைக்குமே எந்த குருவும் உண்மையான குரு சிஷ்ய பரம்பரை ஒரு ஹானஸ்டான குரு இப்படி இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, வாங்க நம்ம வந்து போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே 3 பேர் போய் கேட்குறாங்க. அந்த 2 பேரை வந்து எப்படி கேட்குறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. கீத், நம்ம நேராக குருக்கிட்ட போய் நம்ம வந்து ரகசியமாக போய் கேட்கலாம், யாரும் இல்லாத டைமில் சொல்லி போய் கேட்குறாங்க. அப்போது பிரபுபாத் சொல்கிறாரு, இல்லை நான் அன்றைக்கி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான், ஐ எம் நாட் டினையிங் தட், நான் அது வந்து இல்லைன்னு சொல்ல. ஆனால் நான் அன்றைக்கி சொன்னது வந்து எந்த குருவும் நான் பகவான்னு சொல்லி சொல்கிறதில்ல, நான் பகவான் மாறி தான் சொல்லி சொல்கிறேனே தவிர நான் பகவான் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே அப்புறமா இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இப்போ குரு வந்து இஸ் சர்விங் காட், பகவானுக்கு வந்து சேவை பண்ணுறவங்க, அப்புறம் வந்து டிசைபிள்ஸுக்கு வந்து சீடர்களுக்கு வந்து வழிகாட்டுறவங்க இவங்க தான். ஏன்னா இஸ் பிட்வீன் வயா மீடியா பிட்வீன் லார்ட் அண்ட் த டிவோட்டிஸ், 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். ராமாயணத்தை கூட நம்ம பார்க்கலாம், ராமாயணத்தில் கூட நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். சீதையை தேடுறதுக்கு போகும்போது ஹனுமான் என்ன பண்ணுவாங்க, ராமர் வந்து சீதை தேடுறதுக்காக ராமர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகிறாங்க. அப்போ போகும்போது வந்து சீதையை தேடிட்டு லங்கையில் போகும்போது ஃபஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணும்போது சீதைக்கு ஹனுமான் யாருன்னு தெரியாது. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், யாருக்கா தெரியுமா? எல்லாருமே நம்ம ராமாயணம் கேட்டிருக்கோம். சீதைக்கு வந்து ஹனுமான் யாருன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு அவர் போய் அவரை வந்து பேட்டி பண்ணுறாங்க, அவரை வந்து கலந்துக்கிறாங்க. ஏன் சீதைக்கு தெரியாது ஹனுமானை பற்றி? ரொம்ப சிம்பிள். யாருக்கா தெரியுமா? ஹேமா மாதாஜி, ஜெயலக்ஷ்மி மாதாஜி, கௌரி மாதாஜி, சீதா மாதாஜி, ஜெகதீஷ் மாதாஜி, யசோதா மாதாஜி, யாராவது ஒருத்தர் உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சீதா மாதாஜிக்கு ஹனுமான் வரும்போது ஹனுமானை பற்றி யாருன்னு தெரியாது, அப்போ அவர் அடையாளம் தெரியாது. அப்போ ஹனுமானே வந்து அவரோட விளக்கத்தை கொடுக்குறாங்க, அவர் யாருன்றது அவங்களுக்கு அறிமுகம் பண்ணுறாங்க. ஏன் சீதா மாதாஜிக்கு ஹனுமானை பற்றி தெரியாது? அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள், பரவாயில்ல, ஒன்றும் தப்பில்லை. அவர் மார்வேஷத்தில் போயிருப்பாரு. இல்லை அவர் மார்வேஷத்தில் போலியே, அவரோட உண்மையான உருவத்தை தான் பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை அவரை. பார்த்ததில்லை. கரெக்டு. ஏன் பார்த்ததில்லை? கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட் ஆன்சரு. வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, வெரி குட், வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, ரைட். வேற ஹேமா மாதாஜி, ஹேமா மாதாஜி உண்டாரா? முன்லட்சுமி. ஓகே, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஆக்சுவலாக இது ராமாயணத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதில் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் நான் கேட்டிருக்கிறது. சீதாவை எடுத்துகிட்டு போன பிறகு தான்
இவர் வந்து ராமா லக்ஷ்மண் வந்து சுக்ரீவரை மீட் பண்ணுறாரு. யார் மீட் பண்ண வைக்கிறாங்கன்னா ஹனுமான் தான் மீட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹனுமான் சீன்லேயே இல்லை, பிக்சரில் இல்லை. புரியுதுங்களா? ஆமா ப்ரோ. அவர் பிக்சர்லேயே இல்லையா அப்போ ஹனுமான? இவர் போன பிறகு தானே அந்த அந்த சம்பவமே. ஆ அவங்க காட்டுலயே இருந்து அந்த இதில் அந்த சம்பவம்லே அவர் இல்லையே, அந்த அந்த ஃபிலிமில் இல்லை அவர், அந்த பிக்சரில் இல்லை அவர். ஏன்னா ராமலக்ஷ்மணனை வந்து சீத்தையை கொண்டு போன பிறகு தான், தேடிட்டு வரும்போது தான் சுக்ரீவரை வந்து சுக்ரீவரை மீட் பண்ணுறதுக்கு ஹனுமான் வந்து அதுக்கு வந்து அமைப்பு பண்ணுறாரு, அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. ஹனுமான் தான் இவரை கொண்டு போகிறாரு. ஹனுமான் தான் இவரை இது ராமலக்ஷ்மணனை கொண்டு போய் இவங்க 2 பேருக்கும் அந்த நட்பை வந்து உருவாக்குறாங்க. அதனால தான் சீதா மாதாஜிக்கு ஹனுமானை பற்றி தெரியாது. அதனால் ஹனுமான் அங்கே போகிறாங்க. நான் எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஹனுமான் அங்கே போகும்போது இந்த ரகசியமான ஒரு இது, ஏன்னா ராமர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இவருக்கு சீதா மாதாஜிக்கு ஹனுமான் யாருன்னு தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ண, இவர் அறிமுகம் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம இதுக்கே ஒருத்தர் சத்சங்கத்துக்கு வராரு, நம்ம என்ன கேட்போம், நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி அறிமுகம் ஆனது, இதெல்லாமே நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எந்த ஊர், எங்கள் வீடு, உங்கள் வீடு எங்கே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை கம்பெனிக்கு போகிறீங்களா, இதெல்லாமே நம்ம கேட்போம் அவங்க அறிமுகத்துக்காக. அதனால சீதா மாதாஜி கேட்குறாரு, நீ யாருன்னு கூட தெரியல எனக்கு, எப்படி? அதுக்கப்புறம் ஹனுமான் வந்து அந்த அறிமுகம் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி ராம தூதர்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் ராமருக்காக வந்திருக்கிற தூதர் நான். ஸோ உங்களை தேடிட்டு வர்றதுக்காக என்னை அனுப்பிச்சிருக்காங்க, எங்கள் வானர சைன்யத்தை அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஹனுமான் அப்போ சொல்கிறாரு. அப்போ ஹனுமான் எல்லாமே அந்த விளக்கமாக அதை சொல்லும்போது சீதா மாதாஜிக்கு ஓகே ரைட், நீ ராமரோட தூதர் தான், நான் நம்புகிறேன் சொல்லி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. இதெல்லாமே சீக்ரெட்ஸு. ஏன்னா ஒரு டிவோட்டி கிட்ட தான் சீக்ரெட் சொல்ல முடியும். அதனால தான் இங்கே சொல்ல வரேன். அந்த வேர்டு தான் இங்கே சொல்கிறாங்க இவர், குஹ்யம் அக்யாதி பிரச்சதி. அந்த வேர்டை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். குஹ்யம் அக்யாதி பிரச்சதி அப்படின்னா ரிவீலிங் ஒன்ஸ் மைண்ட் இன் கான்ஃபிடென்ஸ். நம்ம மனசில் இருக்கிறது, நம்ம இதயத்தில் இருக்கிறது we are opening the heart to a particular devotee whom we have lot of confidence on him. அவங்க மேலே நம்மளுக்கு நிறைய அபாரமான நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி பக்தர்கிட்ட தான் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம். அப்போது சீதா மாதாஜி என்ன சொல்கிறாங்க, அவர் அறிமுகம் பண்ணது, அவர் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா மாதாஜி அவங்க 2 பேர் இருக்கும்போது என்னெல்லாம் நடந்தது எல்லாம் சொன்ன பிறகு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, இவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஹனுமான ஒரு பரிசை கொண்டு போய் சீதா மாதாஜி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சீதா மாதாஜி இதெல்லாம் கேட்ட பிறகு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது, ஓ இவர் நம்ம கணவரோட தூதர் தான் சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துடுது. அப்போ சீதா மாதாஜி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ராமருக்கும் அவருக்கும் நடந்த ஒரு லீலை சொல்கிறாங்க. ஒரு தடவை ராமர் என்ன பண்ணுறாரு, சீதா மாதாஜியோட மடி மேலே படுத்துட்டு இருக்கும்போது இந்திரனோட பையன் ஒருத்தன் வரான், காக ரூபத்தில் வரான். இந்திரனோட பையன் காக ரூபத்தில் வந்து தன்னோட வாயால் வந்து சீதா மாதாஜியோட செஸ்ட்டை வந்து அப்படியே குத்துறான். வந்து அந்த மாதிரி குத்தும்போது என்ன பண்ணுறான், சீதா மாதாஜிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே ராமர் என்ன பண்ணுறாரு, ஒரு 4-5 பில் எடுத்து அதை வந்து அப்படியே அந்த காக மேலே பிரயோகம் பண்ணி அதை வந்து இது பண்ணிடுறாங்க, எலக்ட்ரிக்யூட் பண்ணிடுறாங்க. அப்படியே எலக்ட்ரிக்யூட்ன்றாங்க இங்கிலீஷில். அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி அவங்கள வந்து கீழே உள்ள செஞ்சிடுறாங்க. அப்போது அது காகைக்கு வந்து தன்னோட புலங்களுக்கு வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புன்னு சொல்லும்போது அப்போ ராமர் என்ன சொல்கிறாரு, நான் கொடுத்த இதை வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு என்ன செய்கிறேன்னா நான் ஒரு கண்ணு கட்டி வச்சு ஒரு கண்ணு ஓப்பன் பண்ணி வச்சிடுறேன்னு சொல்லி அவரை வந்து விட்டுறாரு. இந்திரனோட பையனன்னு சொல்லி, தேவரோட பையனன்னு சொல்லி அவரை வந்து மன்னிச்சு விட்டுறாரு. இதெல்லாமே சீதா மாதாஜி ஹனுமானுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி லீலையெல்லாம் நடந்தது ராமர் கூட இருக்கும்போது சொல்லும்போது அப்புறம் தன்னோட சூடாமணியை வந்து ஹனுமானுக்கு கொடுக்குறாரு. தன்னோட சூடாமணி ஹனுமானுக்கு கொடுத்துட்டு அப்போது சீதா மாதாஜி அழுகுறாரு, இந்த மாதிரி ராமர் இல்லாமல் என்னால் அது வாழ முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த விரகமத்தில் என்னால் வந்து தாங்கிக்க முடியல ராமர் இல்லாதன்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ராமர் ஹனுமானுக்கு சொல்லியிருப்பார், சீதா மாதா இல்லைன்னா என்னால் முடியாது, சீதா மாதாஜி என் கூட இருந்தால் தான் என்னால் நான் வாழ முடியும் சொல்லி அந்த மாதிரி அவர் தன்னோட இதயத்தில் இருக்கிற இதெல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இங்கே ராமரே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஹனுமானுக்கு. சீதையை இது மீட் பண்ணும்போது சீதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க தன்னோட விரகத்தை. இப்போ 2 பேரும் அப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த 2 பேரோட எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஹனுமான் வந்து இப்போ அங்கே ரிலே பண்ணுறாங்க. இவங்களுக்கு ராமருக்கு சொல்கிறாங்க, ராமர் சொன்னது சீதைக்கு சொல்கிறாங்க, சீதை சொல்கிறது ராமருக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பக்தர் வந்து பகவானை வந்து பிரிஞ்சு போனால் தன்னோட விரக பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்சி கொடுக்கறதுக்காக தான் குணப்பாடமாக நம்ம வந்து ராமாயணம் வந்து நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி
இவங்க 2 பேர் நடுவில் ஒரு குருன்றவர் ஒருத்தர் தேவை. அவர் தான் ஹனுமான் தான் குரு. இங்கே ஹனுமான் என்ன பண்ணுறாரு, பகவானும் பக்தரும் பிரிஞ்சிருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் சேர்க்குற வேலை தான் குருவோட வேலை. அதனால தான் குருவோட ஒரு சேவை வந்து ரொம்ப ரொம்ப அபாரமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரு கிட்ட நம்ம வந்து சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணலாம், ரகசியத்தை சொல்லலாம். மேபி நம்ம வந்து நிறைய சேவைகள் நிறைய இடத்துல, நிறைய கோயிலில் வெவ்வேறு இடத்துல நம்ம போகலாம். ஆனால் வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பக்தர்கிட்ட நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு சிக்ஷா குருவாக நம்ம ஏற்றிக்கணும். ஏன்னா சிக்ஷா குரு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, தீக்ஷா குரு ஒருத்தர் தான் இருப்பாங்க. சிக்ஷா குரு வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க, அவங்க எல்லாமே சிக்ஷா குரு ஆகிடுவாங்க. ஆனால் நம்ம ஒரு சிக்ஷா குரு கிட்ட நம்மளோட ஏன்னா அந்த ஒரு சிக்ஷா குரு நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த சிக்ஷா குருவுக்கு உங்களோட வீக்னஸ்ஸு, உங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டு, உங்களோட பக்தியோட அந்த ஸ்டாண்டர்ட்ஸு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்க வந்து உங்களை கரெக்டாக வந்து உங்களை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு கூட நிறைய பேர் சிக்ஷா குருஸ் இருக்காங்க. ஆனால் நான் ஒரே ஒரு சிக்ஷா குருவை தான் நான் அக்செப்ட் பண்ணி அவங்களோட கைட்லைன்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லா பக்தரும் என்ன பண்ணுவாங்க, சரியாக ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பக்தியில் வந்து முன்னேற்றத்தை பார்க்குறதுனால ஒரு குருக்கிட்ட, ஒரு சிக்ஷா குருக்கிட்ட தன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பக்தி தொண்டில் குறையாக இருந்தால் இல்லைன்னா பர்சனலாக ஏதாவது குறையாக இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதனால் அந்த சீக்ரெட்ஸை வந்து நம்ம ரிவீல் பண்ணி இப்போ நான் சொன்னல பிரபுபாதர்கிட்ட இந்த 3 பேர் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க, பிரபுபாதர்கிட்ட கேட்குறாங்க. இதெல்லாம் சொன்ன பிறகு பிரபுபாதர் சொன்னார், அந்த சாக்ஷாத் ஹரித்வேனா சமஸ்தா விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்டர் சொன்னது எல்லாமே சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் உங்ககிட்ட தீட்சா வாங்கலாமான்னு சொல்லி சீக்ரெட்டாக கேட்குறாங்க. அப்போ பிரபுபாத் சொல்கிறாங்க, ஓ கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாமே, தீட்சை வாங்கலாமே அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கூட சொல்கிறாரு. அப்போ தீட்சா வாங்குறதுக்கு நீங்கள் வாங்கலாம், ஆனால் இந்த நியமங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும். இதை கடைப்பிடிச்சா நான் வந்து உங்களுக்கு தீட்சா. அந்த காலத்தில் பிரபுபாதரெல்லாம் இந்த மாதிரி கிடையாது. பிரபுபாதருக்கு ஒரு முன்னோட்டமாக பார்ப்பார். அந்த ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. பிரபுபாதர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவர் வந்து எலிஜிபிலிட்டி தகுதி இருக்கா இல்லைன்னு சொல்லி உடனே அவங்களுக்கு வந்து தீட்சா கொடுத்துருவாங்க பிரபுபாதர். இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எங்கே வாங்க முடியாது. இப்போ அந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் எக்ஸாம்ஸ் எழுதணும், இன்டர்வியூவில் பாஸ் பண்ணணும், அப்புறம் வந்து பகவத்கீதா நம்ம படிக்கணும். அதனால தான் உங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சியெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். பகவத்கீதா, உபதேஷாமிரதா இதெல்லாம் வந்து தீக்ஷாக்கும் சிலபஸுக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கிய சம்மந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த பக்தி தொண்டை எப்படி வந்து நம்ம அறிமுகம் பண்ணி ஆன்மீகத்தையும் பௌதிகத்தையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி உபதேஷாமிரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால தான் இதில் ரூப கோஸ்வாமி இந்த மாதிரியெல்லாம் விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த சீக்ரெட்ஸை வந்து நம்ம ரிவீல் பண்ணலாம், யார்கிட்டையாவது நம்ம ரிவீல் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஆன்மீகத்தை அதான் ரூப கோஸ்வாமி என்ன சொல்கிறோன்னா, அதுக்கு தான் எங்களோட சொசைட்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் நிறைய லைஃப் மெம்பர்ஸ் எல்லாம் எங்கள் கிட்டே வராங்க. லைஃப் மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு அந்த நிறைய டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நாங்கள் கொடுத்த ஏதோ சின்ன பிரசாதத்தால் வாங்குறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் வாங்கி படிக்கிறாங்க. புக்ஸ் வாங்கி படிச்சுட்டு மறுபடியும் எங்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க, அதை பற்றி கேட்குறாங்க. அது சொல்லி எங்கள் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, உலகத்து மேலே இந்த லௌகிக்க உலகத்து மேலே ரொம்ப ஆசை இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம நிறைய வந்து சாங்கித்யம் செய்யக்கூடாது. அப்படி சாங்கித்யம் செஞ்சால் இந்த ஆன்மீகமான இது வந்து நமக்கு அப்படியே குறைஞ்சிடும். முக்கியமாக நம்ம வந்து பக்தர்கள் வந்து சந்திக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த மனசு நம்மளுக்கு சும்மா இருக்காது. எதேதோ கேட்டிருக்கோம், எதேதோ பார்த்துருக்கோம், அதெல்லாம் நம்ம பேசலாம், இதை கேட்கலாம், இதுன்னு சொல்லி இதெல்லாம் நிறைய கருத்துக்கள் நம்மளுக்கு வரும். அதெல்லாமே நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணிடணும். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். நம்மளோட டிஸ்கஷன் எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். அதாவது உதவணும் நம்மளுக்கு, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆன்மீகத்தோட முன்னேற்றத்துக்கு நம்மளுக்கு உதவணும். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை தான் நம்ம செய்யணுமே தவிர ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஹெல்த்தி அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன்ஸ். அது வந்து மற்ற பக்தர்களுக்கும் வந்து உதவணும், நம்மளுக்கும் உதவணும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசணுமே தவிர அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் தான் நம்ம வந்து சர்ச்சை பண்ணணுமே தவிர மற்றது எல்லாமே எதுவுமே வந்து நம்ம கிட்ட வரக்கூடாது, கிட்ட சேர்க்கக்கூடாது. இப்போது நம்மளுக்கு அந்த ஆசை இருக்கணும். ஏன் அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா அதை கேட்குறதுக்கு நம்மளுக்கு ஆசை இருக்கும். அதனால தான் நம்ம வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், அப்படியான்னு சொல்லி. இன்னைக்கு கோவர்தன பூஜை அப்போ கூட நானும் கார்த்திக் பிரபு நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்தர் வந்தார். அவர் வந்து நம்ம இதில் இல்லை, நம்ம டீமில் இல்லை. அவங்க வந்து வேறு இதுலேருந்து கோயிலேருந்து வந்திருக்காங்க. நல்லவர் தான், ரொம்ப நல்லவர். ஆனால் அவங்க சர்வீஸ் பண்ணுற இடத்துல, அவங்க சேவை பண்ணுற இடத்துல பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து
மனசுக்கு தாக்குனதுனால அந்த இதை வந்து நம்மளுக்கு எங்ககிட்ட வந்து அவங்க வந்து வெளிப்படையாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து பார்த்தேன். ஆனால் நிறைய மற்ற பக்தர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கே மேபி அது வந்து கரெக்டாக இருக்கலாம், அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கலாம். ஸோ கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். அது ஃபேக்ட்ஸை வந்து அவங்க ரிவீல் பண்ணிகிட்டே இருக்கலாம். இருந்தால் கூட நம்ம அதை பற்றி நம்ம கேட்கக்கூடாது. அதனால தான் நான் என்ன செஞ்சேன், அவங்கள வந்து ட்ராப் பண்ணுன்னு சொல்லி உடனே அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசினேன். நான் உடனே கட் பண்ண முடியாது, ஏன்னா நான் சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாரேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்படியே நம்ம வந்து டாப்பிக்கை வந்து டைவர்ட் பண்ணிடணும். ஆமாம் பிரபு, பாகவதமில் இந்த மாதிரி இருக்குது, என்ன பிரபு இதுக்கு என்ன, இதுக்கு என்ன விளக்கம் உங்களுக்கு எதாவது தெரியுமா பிரபுன்னு சொல்லி அப்படியே நம்ம டக்குன்னு அப்படியே மாற்றிடணும். இல்லை சிக்ஷாஷ்டகமில் இந்த மாதிரி இருக்குது, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அப்படியே நம்ம வந்து டாப்பிக்கை மாற்றிடணும், உடனே அந்த திசையை திருப்பிடணும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ இவங்களுக்கு ஏதோ பக்தரை பற்றி பேச இவங்களுக்கு பிடிக்காம மாதிரி இருக்குது, அதனால் நம்மளும் வந்து டிஸ்கஷனுக்கு வந்துடலாம் சொல்லி அவங்களும் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பக்தர்கிட்ட நம்ம வந்து சீக்ரெட்ஸை வந்து அந்த மாதிரி பக்தர்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. மற்ற பக்தரை பற்றி குறைய சொல்லியிருப்பாங்க, அந்த பக்தர்களை பற்றி நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் நிறைய இந்த எல்லா கோயில்லையும் அரசியல் இருக்கும், எல்லா கோயில்லையும் வந்து என்ன சொல்கிறது, சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க, சர்வாதிகாரம் இருக்கும். சர்வாதிகாரம் சில இடத்துலனா சர்வாதிகாரம் இருந்தால் தான் டெம்பிளை வந்து ரன் பண்ண முடியும். அதனால் அந்த சர்வாதிகாரத்தை வந்து அவங்க வந்து செயல்படுத்துவாங்க, அப்படி இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். இன்னும் சில இதில் இன்னும் சில வேறு கோணத்தில் நம்ம பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பாக இருக்கும், அவங்களோட இடத்துக்கோ அவங்களோட சீட்டுக்கோ அதை பாதிப்பாக இருக்கிறதுனால அவங்க சொல்லுவாங்க. மேபி இன்னும் இருக்கிற பக்தர்களை வந்து கெடுத்துருவாங்கன்றது கூட சில பக்தர்கள் வந்து சர்வாதிகாரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம கேர் பண்ணவே கூடாது. மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம உள்ளே நுழையக்கூடாது. என்ன சொல்கிறாங்களோ ஓகே, நம்ம இப்போ போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சத்சங்கத்துக்கு போகிறோம், சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், பேசுகிறோம், எதை பற்றி நம்ம பேசுகிறோம், டாபிக் இன்றைக்கி என்ன இருக்குது, அந்த டாபிக் அஜெண்டான்னு சொல்லுவாங்க மீட்டிங்கில், அந்த அஜெண்டா பற்றி தான் நம்ம பேசுகிறோம். என்ன இஷ்யூ இன்றைக்கி என்ன டாபிக், என்ன மேட்ரு, என்ன டாபிக் இன்றைக்கி. ஸோ அர்ஜுனர் அந்த ஆத்மா பற்றி பேசுகிறாங்களா, இதை பற்றி பேசுகிறாங்களா, அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இந்த மேனேஜ்மெண்ட்டை விவகாரத்தில் நம்ம வந்து உள்ளே நுழைஞ்சிட்டா அது ஒன்றுக்கொன்று வளர்கிட்டே இருக்கும். ஒரு கடலில் ஒரு நதியில் வந்து ஒரு கல் எடுத்து அந்த தண்ணியில் போட்டால் என்ன ஆகும், அது ஒரு சர்க்கிள் வராது, பல சர்க்கிளில் வந்து அது உருவாக்கும். அந்த மாதிரி இது பரவிட்டே இருக்கும். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இது புயல் மாதிரி இது பரவிட்டே இருக்கும். அதனால் அது உள்ளேயே போகக்கூடாது. ஆனால் இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யலாம், சீக்ரெட்ஸை வந்து நம்ம வந்து வேறு வெளிப்படுத்தலாம். சீக்ரெட்டாக என்ன, அந்த பக்தரை பற்றி குறை சொல்கிறது, இந்த பக்தரை பற்றி குறை சொல்கிறது வந்து சீக்ரெட் கிடையாது. நம்மளோட சீக்ரெட் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரபு, வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நெய்பர்ஸ் எனக்கு இதை கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன பிரபு, இதுக்கு என்ன ஒரு வழி, என்ன ஹவு டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் பிக்சர், ஹவு டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் சீன், இதை பற்றி எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நம்ம கேட்குறதுனால அதை வந்து நம்மளுக்கு குறைஞ்சிடும், மற்றவங்கள பற்றி பேசுகிறது எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சிடும். அதனால தான் ரவீந்திர ஸ்வரூப் பிரபு சொல்கிறார், பிரபுபாத் டிசைபிள், ஆல்வேஸ் டாக் டு த டிவோட்டீஸ், டோன்ட் டாக் அபவுட் த டிவோட்டீஸ். பக்தர்களை பற்றி பேசாதீங்க, பக்தர்கிட்ட பேசுங்க. ஸோ அதனால் பேசும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அதனால தான் இது மறுபடியும் இந்த பிரீத்தி லட்சணத்தை பற்றி இதை பற்றி நான் சொல்லணும் உங்களுக்கு. என்ன சொல்கிறது, குஹ்யம் அக்யாதி பிரச்சதி, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே தான் வந்து நிறைய இடத்துல ஏக்கம் எல்லாமே பிரிஞ்சு என்ன சொல்கிறது, சுக்கு நூறாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, பீஸ் ஆகிட்டுருக்கு, துண்டு ஆகிட்டுருக்கு நிறைய. இது இந்த அதனால தான் ரூப கோஸ்வாமி இந்த மாதிரி புத்தகம் எழுதினார். ஏன்னா முன்னாடி அவருக்கு நல்லாவே தெரியும் பக்தர்கள் நடுவில் நிறைய இது இருக்கும், என்ன சொல்கிறது, டிஸ்கிரிபன்சஸ் நிறைய இருக்கும், டிஸ்பேரிட்டிஸ் நிறைய இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும், மறு கருத்துக்கள் நிறைய இருக்கும்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷனை பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது இது இருந்தால் கேட்கலாம், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், கருத்துக்கள் இருந்தால் சொல்லலாம். உங்கள் சர்வீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து டிவோட்டிஸை மீட் பண்ணும்போது உங்கள்கிட்ட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, அதெல்லாம் நீங்கள் உங்கள் கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா.
ஸ்லோகா நம்பர் 5க்கு போய்டுறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகே, ஹரே கிருஷ்ணா. வைஷ்ணவ பிரணாம் சொல்லலாம் எல்லோரும். அப்புறம் ப்ரேயர்ஸ் பண்ணலாம். நம்ம எங்கள் குரு மகாராஜாவோட ஹெல்த்துக்காக, மற்ற பக்தர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்காக, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு, அப்புறம் வந்து கிருஷ்ணன் உணர்வை வந்து பரப்புறதுக்காக எந்த விதமான தடைகள் இருக்கக்கூடாது. இதை பற்றி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அப்புறம் இங்கே கலந்துருக்கிற பக்தர்கள், நம்ம பக்தர்கள் அவங்களோட என்ன சொல்கிறது, சுகாதாரத்துக்காக, அவங்களோட பக்தியில் முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாம். உக்ரம் வீரம் 3 தடவை ப்ரேயர் பண்ணிட்டு, ஹரே கிருஷ்ண மந்திரம் 3 தடவை ப்ரேயர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வைஷ்ணவ பிரணாம் சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இப்போ சொன்னதில் ஏதாவது யாராவது சமரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? சிம்பிளாக யாராவது சமரைஸ் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு 2 பாயிண்ட்டோ, 1 பாயிண்ட்டோ, 3 பாயிண்ட்டோ, 4 பாயிண்ட்டோ, இல்லை ஒரே ஸ்டேட்மெண்ட்டு. சொல்லுங்க மாதாஜி. இது அவங்கள சீதையை கடத்திட்டு போக்குள்ள ராவணன் கடத்திட்டு போறாரு இல்லைங்களா, ராவணன். அப்ப வந்து எதுக்கு அனுமான சந்திச்சு அதுக்கப்புறமா தான் கதை கொண்டு வரதுக்காக அப்படி சந்திக்கிறாங்க. அப்போ எப்படி மாதாஜி? சீதையை கடத்திட்டு போறாரு இல்லைங்களா. ஆமாம் ஆமாம், ராவணன். ராவணா அதுக்கப்புறம் தானே அனுமான் வந்து சந்திக்கிறாங்க. ஆமாம் 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 ஆமாம், கரெக்ட். ஆமாம், இவர் ஒரு காட்டில் வந்து தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவர் வந்து சுக்ரீவருக்கு ஒரு இது கேட்குது, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அந்த தகவல் வந்தோடனே யார் அனுப்பலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ அவரை வந்து ஹனுமானை அனுப்புவார். அப்போது ஹனுமானுக்கு இவங்களை பார்த்த உடனே, அந்த தேஜஸை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிடுது ஹனுமானுக்கு, இவர் தான் ஏதோ இவர் வந்து சாதாரணமான நபர்கள் கிடையாதுன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அப்போ ஹனுமான் வந்து வேறு வேஷத்தில் போகிறாரு, ஒரு சன்னியாசி வேஷத்தில் போகிறார். அப்போது ஹனுமான் வேஷத்தில் போகிறதில்ல, இவங்க 2 பேரை பார்க்குறதுக்காக. ஆமாம், ராமலக்ஷ்மனை பார்க்கறதுக்காக அந்த வேஷத்தில் போகிறதில்ல, வேறு மாறு வேஷத்தில் போகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் ராமலக்ஷ்மன் தசரதரோட குழந்தைங்கள், அவங்களோட பசங்கன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து ஹனுமானோட அந்த உருவத்துக்கு வந்துடுவாங்க. இவங்க ராமாயணத்தில் நிறைய கதைகள் இருக்குது, நிறைய குணப்பாடங்கள் இருக்குது, நம்ம கற்றுக்க வேண்டியது. அதில் கூட பாருங்கள், ராமலக்ஷ்மனை வந்து வரும்போது சுக்ரீவர் வந்து ராமருக்கு ஒரு நல்ல ஆசனம் கொடுக்குறாரு, அதாவது உட்காரதுக்கு நல்ல சீட்டு கொடுக்குறாரு. லக்ஷ்மணன் கொடுக்குறதில்ல. உடனே ஹனுமான் என்ன பண்ணுறாரு, சுக்ரீவரையும் அவமரியாதை பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் மரத்தில் ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு கிளையை வந்து கட் பண்ணி டக்குன்னு ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு லக்ஷ்மணன் கொடுத்துட்றாரு. ஏன்னா லக்ஷ்மணனை வந்து சுக்ரீவர் மன்னாரை வந்து தப்பாக நினச்சிக்க கூடாதுன்னு சொல்லி அதை வந்து அப்படியே கரெக்ட் பண்ணுறாரு. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்களா? ரைட். இது இங்கே தான் இங்கே என்ன தெரியுதுன்னா, ஒரு தலைவருக்கு தான் அந்த மரியாதை கொடுக்கணும், அவங்களோட தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது. ஒரு குரு மகாராஜோ ஒரு ஆச்சாரியா வந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்க கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு நல்ல கல்வி கிடையாது அது. ஏன்னா இந்த ஒரு உண்மையான குரு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு கொடுக்குற மரியாதை என்னோடய தொண்டர்களுக்கும் என்னோடய அசிஸ்டன்ஸுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதனால் எல்லாரையும் வந்து நம்ம சகல மரியாதையோடு பார்க்கணும். எல்லாரையும் இவங்க உன்னதமான ஸ்திதியில் இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி ஸ்திதியில் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது. மேபி ஒரு பக்தர்கிட்ட ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும், ஒரு பக்தர் ஒரு கல்வியில் வந்து நைபுண்யமாக இருப்பாங்க, நிபுணராக இருப்பாங்க. ஒரு பக்தர்கிட்ட புக் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு நிபுணராக இருப்பார், புஸ்தகம் விநியோகம் பண்ணுறதுல. இன்னொரு பக்தர் வந்து பக்தர்களை ஆக்குறதுல, பிரச்சாரம் பண்ணுறதுல நிபுணராக இருப்பாங்க. இன்னொரு பக்தர் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லையோ டெக்னாலஜிலையோ இன்ஜினியரிங்லையோ அந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க, அவங்க நிபுணராக இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து போகா பண்ணுறதுல நிபுணராக இருப்பாங்க. அதனால் எந்த பக்தரையும் வந்து குறையாக நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்கே இந்த இயக்கத்துக்கு வந்திருக்காங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு விசேஷமான ஆத்மாக்கள் தான். பகவானால் என்ன சொல்கிறது, தேர்ந்தெடுக்கிறவங்க நம்ம எல்லாமே தேர்ந்தெடுத்த ஆத்மாக்கள்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். யாரையும் வந்து குறைய சொல்லக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த சின்ன பையன் வரான் நம்ம கோயிலுக்கு, அவனை நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம் எல்லாருமே. நீங்கள் எப்படி நினச்சிட்டோம் தெரியும், நான் வந்து விளையாட்டு பையன் தான் நினச்சிட்டேன். இப்போ அவனை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், அவன் வந்த டே 1 இருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனை சேவை செஞ்சுருக்கான் யாருக்கா தெரியுமா? எல்லாம் சேவை செஞ்சுட்டு வந்திருக்கான். அந்த விஷ்ணு அன்றைக்கி இன்விடேஷன் கொடுக்கும்போது நான் எதுவுமே சொல்ல, அவனுக்கு சும்மா என் கூட வந்தான்,
கிட்டத்தட்ட ஒரு 200 இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். எங்களால் மேலே ஏற முடியல, அவனே போயிட்டான். நானும் நளினி மாதாஜி கீழே நிற்கிறோம், நளினி மாதா ஒரு இடத்த போகிறான், நான் ஒரு இடத்த நிற்கிறேன். அது இல்லாமல் அவன் சொந்தக்காரன் வரை கூட்டு வந்திருக்கான், அவனுக்கு மாமா ஆகணுமா. அவனை கூட்டிகிட்டு வந்து 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் ஏறுறான். மேலே ஏறிட்டு வந்து டக்கு டக்குன்னு தட்டி தட்டி கொடுக்குறான். அது நான் ஒரு 4 வார்த்தை சொல்லி கொடுத்தேன், அந்த 4 வார்த்தை அப்படியே போய் சொல்கிறான். அதனால் யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. எப்பேற்பட்டவன் நமக்கு ஒரு எல்லாரையும். அதனால தான் அபராதம் செய்யாமல் இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, எங்கே நீங்கள் சத்சங்கம் பண்ணாலும் சரி, அபராதம் பண்ணால் ஜோலி முடிஞ்சுது, அவ்வளோதான். மலையாளத்தில் சொல்லுவாங்க, அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கதை எல்லாமே கந்தலாயிடும். நம்ம பண்ண சேவை எல்லாமே தொட்டு தொட்டா போயிடும் எல்லாமே. இப்போ ஒரு செவுரு பாருங்கள், செவுரு மேலே லைட்டாக ஒரு சின்ன கிராக் இருந்தாலே போதும். அந்த கிராக்கை நம்ம அப்படியே பேட்ச் பண்ணாமல், அதை சரி பண்ணாமல் நம்ம விட்டா என்ன ஆகும், அது பெரிய கிராக் ஆகி ஒரு நாள் பெரிய என்ன சொல்கிறது பிரேக் ஈவன் ஆகிடும், அப்படியே உடஞ்சிடும் அது. அதனால தான் நம்ம வந்து சின்ன சின்ன இது என்ன சொல்கிறது தவறுகள் செய்யும்போது அதை வந்து அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வச்சிடணும், ரிப்பேர் ஒர்க் பண்ணிடணும். ரிப்பேர் ஒர்க் பண்ணலான்னா அது அப்படியே உடஞ்சி இதாகிடும், உடஞ்சி என்ன சொல்கிறது சாம்பல் ஆகிடும் அது. ஸோ அதனால் எந்த பக்தரை பற்றியும் குறை சொல்லக்கூடாது. முடிஞ்ச அந்த பக்தரை வந்து நம்ம புகழலாம், ஆனால் சும்மா சும்மா புகழக்கூடாது. சில பக்தர் இருப்பாங்க, அவங்க வந்து நல்லா என்ன சொல்கிறது இந்த தெலுங்கில் சொல்லுவாங்க, மருமான எக்பிசான் ஆடுறாவிடன்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்கிறாங்களா தெரியாது அதுக்கு. அந்த மாதிரி ஏற்றுறாண்டா இவன் மேலே, என்னை மேலே ஏற்றிட்டு அப்படியே என்ன பண்ணுறான், கீழே உளுந்த மாதிரி செஞ்சுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒருத்தரை வந்து புகழக்கூடாது. அவன் உண்மையாக என்ன சர்வீஸ் செஞ்சுருக்கா அந்த சர்வீஸை பார்த்து நம்ம புகழலாம், அப்படி பண்ணலாம் வேணாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. வேறு ஏதாவது கருத்துக்கள் சம்மரைஸ் பண்ண முடியுமா யாராவது? நான் சொன்னதில் ஏதாவது சம்மரைஸ் பண்ண முடியுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி சம்மரைஸ் பண்ண முடியுமா? ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோதான். ಯಶೋಧ ಮಾತಾಜಿ ಪ್ರಭು, ಭಕ್ತರ ಬಗ್ಗೆ ಕೀಳಾಗಿ ಮಾತಾಡಬಾರ್ದು, ಒಬ್ಬರ ಮೇಲೆ ಒಬ್ರು ಮಾತಾಡಬಾರ್ದು. ವೆರಿ ಗುಡ್. ಒಂದು ನಾವು ಕೃಷ್ಣನ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಮಾತಾಡಬೇಕು. ವೆರಿ ಗುಡ್, ನೈಸ್ ಪಾಯಿಂಟ್. ಸೇವೆಯಲ್ಲಿ ಕೊರೆ ಹೇಳ್ಬಾರ್ದು, ಭಕ್ತರು ಮಾಡೋ ಸೇವೆಯಲ್ಲಿ. ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್. வேற எல்லாருக்கும் இஷ்ட பக்தர் தான் பிரபு. எல்லாரும் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் இஷ்ட பக்தர் தான். ஓகே, குட் குட் குட், வெரி குட். கௌரி மாதா, நீங்கள் சொல்ல வரீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பக்தர் கிட்ட பேசினா நம்ம பக்தரை பத்தி பேசக்கூடாது. ஓகே, ஓகே, ஹரே கிருஷ்ணா. வெரி குட், நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு பக்தர் இருந்தார் எங்கள் கூட்டத்தில், எங்கள் சத்சங்கத்தில். அவர் ரொம்ப திறமைசாலி. என்ன பண்ணுவாருன்னா, எந்த கிளாஸுக்கு வந்தாலும் ஒரு பெரிய நோட் புக்கு, ஒரு பெரிய பெண்ணு, யாராவது ஒரு மகாராஜோ ஒரு நல்ல கெஸ்ட் டிவோட்டி வந்தால் அந்த மகாராஜ் என்ன சொல்லியிருக்காங்களோ, அந்த சன்னியாசி என்ன சொல்லியிருக்காங்களோ, அந்த டிவோட்டி என்ன சொல்கிறாங்களோ, ஃப்ரம் செகண்ட் 1லேருந்து லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ப்ரீஃபாக சம்மரைஸ் பண்ணி கடைசியில் எல்லாமே படிக்க சொன்னால் எல்லாமே படிச்சிடுவாங்க. எழுதுறது அவ்வளோ பெரிய திறமைசாலி, நீட்டாக எழுதி வச்சுருவாங்க. எல்லாமே நீட்டாக பாயிண்ட் வைஸாக சம்மரைஸ் பண்ணி நீட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு இந்த ஷார்ட் ஹேண்டு இருந்தது அந்த காலத்துலலாம். இப்போல்லாம் நிறைய பேர் விட்டுட்டாங்க ஷார்ட் ஹேண்டு, இப்போயும் இருக்கால தெரியல. அது அந்த ஷார்ட் ஹேண்டு கற்று வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் நாங்கள் டைப் ரைட்டிங்கு ஷார்ட் ஹேண்டில் போயிட்டு இருந்தோம். அந்த ஷார்ட் ஹேண்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லாம் ஷார்ட் ஹேண்டில் எழுதி வச்சுருவாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த இவனு சொல்லுவார், கெஸ்ட் டிவோட்டி சொல்லுவாங்க, படிக்க சொல்லுவாங்க. இவர் நீட்டாக எல்லா பாயிண்ட்ஸும் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸோட இப்போ நான் என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன், பிரபுபாதர் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன், ராமாயணத்தை எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். இது மாதிரி எதுக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறதுனா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புரியும். அது அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலன்னா நம்மளுக்கு அந்த ஞாபகமே இருக்காது, அந்த மெமரியிலே வராது. ஈவன் நீங்கள் பெரிய பெரிய மகாராஜெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னி கூட பார்த்தேன், உங்களுக்கு தெரியுமா, கோவர்தன் வில்லேஜில்
பிருந்தாவனத்தில் வந்து கார்த்திக் யாத்திரை நடக்குது. சௌபாட்டி டெம்பிள்காரங்க அவன் நடத்திட்டு இருக்காங்க. யாருக்காவது பார்த்துருக்கீங்களா? நான் அமிச்சேன், குரூப்பில் அமிச்சு பார்த்தீங்களா யாராவது? அதாவது பார்த்தீங்களா, எவ்ரி இயர் ஒரு வருஷமும் ஸ்ரீ ஹோலினஸ் ராதநாத் சுவாமி மகாராஜ், அந்த மகாராஜ் வந்து குளோபல் லெவலில் வந்து அவங்க வந்து டாப் மோஸ்ட் மகாராஜ், நம்ம குரு மகாராஜ் மாதிரி அவங்களும். அவங்க வந்து ஒரு வருடமும் இந்த மாதிரி தாமோதர மாதம், இந்த கார்த்திகை மாதத்தில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்களை வந்து ஒரு இடத்துல சேர்க்க வைப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை பாருங்கள், நம்ம கோவர்தன பூஜைக்கே நம்ம பக்தர்களை சேர்க்க வைக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இல்லை, இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் நிறைய இருக்குது, அங்கே அந்த தூரத்துக்கு போகிறது. அது இல்லாமல் நம்ம வந்து பணத்தை செலவழித்து, இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பண்டல் போடுவாங்க, டென்ட் போடுவாங்க. அந்த டென்ட்டில் வந்து ஒரு புதுசாக கம்பெனி ஓப்பன் பண்ணி, கேட்ரிங் கம்பெனி ஓப்பன் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய மெகா கிச்சன். அதாவது ஒரே தடவை 15,000 பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எல்லாமே டிவோட்டிஸ் தான், வெளியிலேருந்து யாருமே இல்லை, எல்லாம் டிவோட்டிஸ் கலந்துக்குவாங்க. எல்லாம் எலக்ட்ரானிக் சிஸ்டமு, கேட்ஜெட்ஸு, டென்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆடியோ சிஸ்டமு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒரே 3 தடவை கூப்பிட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இது கௌரங் பிரபுன்னு சொல்லி ஒருத்தர் டைரக்டர் இருக்கார், அந்த ராதநாத் சாமி அதோட டிசைபிள், அவர் தான் அதுக்கு கோஆர்டினேட்டரு. அவர் எல்லாரையும் என்கேஜ் பண்ணிவிடுவார். இத்தனைக்கும் அந்த 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 இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து 10,000 இதுக்கு வந்து பிரபுபாதோட நேரடி டிசைபிள்ஸ் வந்து சமைச்சிருக்காங்க. எல்லாம் வயசாகிட்டு இருக்காங்க, அவங்க சமைக்கிறாங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி அமைச்சிருக்கேன் பாருங்கள், அவங்க பிரசாதம் பண்ணிகிட்ருக்காங்க, குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி அந்த பிரபுபாதரோட அந்த குருவோட இது இயக்கத்தை வந்து பரப்புறதுக்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க, பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறாங்க. பிருந்தாவனத்தை கொண்டு போயிருக்காங்க. இங்கேருந்து பிருந்தாவனம் வந்து டெல்லிக்கு போகணும், டெல்லியிலேருந்து 150 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு இடத்த வாங்கி இது டெம்பரவரிக்கு அந்த இடத்துல அத்தனை பேரை வந்து சேர்க்க வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற வரப்போ, ஏன்னா கார்த்திக் மாதத்தில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பக்தர்களும் வருவாங்க. எல்லா பக்தர்களும் வந்து, ஏன்னா கார்த்திக் மாதத்தில் ஜஸ்ட் நீங்கள் இப்போ ஒரு சத்சங்கம் நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க இல்லையா, 1000 மடங்கு உங்களுக்கு உங்கள் இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் விழுந்த மாதிரி உங்களோட ஆன்மீகமான அக்கௌண்ட்டை மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஒரு தடவை நீங்கள் சத்சங்கம் கேட்டால் நீங்கள் 1000 தடவை கேட்ட மாதிரி, ஒரு தடவை தாமோதர தீபா பண்ணால் 1000 தடவை தாமோதர தீபா பண்ண மாதிரி, ஒரு ஸ்லோகா படித்தா நீங்கள் 1000 தடவை அந்த ஸ்லோகா படித்த மாதிரி. அதனால் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து பெரிய ஒரு சத்சங்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க அவங்க. அப்போ கூட அந்த மகாராஜ் வந்து ஒரு 3-4 பேப்பரில் எழுதிட்டு வந்து அதை பார்த்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் அவர் பண்ணவே தேவையில்லை ஆக்சுவலாக, ஆனால் இருந்தாலும் அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தன்னோட குருமார்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிங்களோ ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம வந்து நிறைய பக்தர்களை வந்து கொண்டு வரணும், நம்ம இயக்கத்துக்கு நிறைய பேரை வந்து நம்ம பக்தராக்கணும். எல்லாமே ப்ரே பண்ணுங்கள். இந்த உலகம் எல்லாமே பக்தராகணும். இதை வந்து நம்மளால் என்ன முடியுதோ அது வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம் பக்தர் ஆக்கிறதுக்காக, நிறைய சோல்ஸை நம்ம கொண்டு வரதுக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், உக்ரம் வீரம் வந்து 3 தடவை சொல்லலாம். இப்போ நான் இப்போ எல்லாருக்காகவும் ப்ரேயர்ஸ் பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து அப்படியே 3 தடவை சொல்லி, ஹரே கிருஷ்ண மந்திரம் 3 தடவை சொல்லி, வைஷ்ணவ பிரணாமம் சொல்லி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாமியம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாமியம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மிருத்யும் நமாமியம். हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य श्रील हरिदास ठाकुर की जय. गौर प्रेमानंद. हरि हरि बोल. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. प्रभु जी माता जी हरे कृष्ण.